மல்லி, ஏன் அங்க உட்கார்ந்திருக்க? உள்ள வா. என் பொண்ணு எப்ப வருவான்னு பாத்துட்டு இருக்கேன். அவ வருவா மல்லி, நீ உள்ள வா. வேண்டாங்க, எனக்கு இந்த வீடே வேண்டாம். இந்த வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் என் வெண்பாவை கூட்டிட்டு வந்துருங்க. நானும் வெண்பாவும் ஏதாவது ஒரு சின்ன வீட்டுல இருந்துப்போம். எனக்கு என் பொண்ணு தாங்க வேணும். அவளை கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். பொண்ணு வேணும்னா எங்கேயாவது போய் முட்டிக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த வீட்டை விற்க சொல்றா? இவளுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, நல்லா சீன் போட மட்டும் தெரியுது. ஏய் ரேணுகா, உன் போனுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? உன் டீலுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன்ல, உடனே கால் நான் பண்ண மாட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? பரவாயில்லையே விஜய், என்னோட முழு சுயரூபமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன ரேணுகான்னு பேர் சொல்லி கூப்பிடுற பாரு. உன் மனசுல நான் இன்னும் ரேணுகாவாதான் இருக்கேன். ஏய், நீ ரேணுகாவா இரு, சுடரா இரு, என்னவா வேணாலும் இரு. என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துடு. என் பொண்ணு எனக்கு வேணும்டி, ப்ளீஸ் கொடுத்துடு. ஐயோ பாவம், என் செல்ல மல்லி, அழு அழு, நல்லா அழு. நீ அழறத கேட்கறதுக்கு அப்படி அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. உன்னை அழ வச்சு பாக்கணும் தாண்டி இத்தனை நாள ஆசைப்பட்டேன். நல்லா அழு, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏய், உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும்? எவ்வளவு பணம் கொடுக்கணும், எங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லு. அத தவிர உனக்கும் எங்களுக்கும் இடையில வேற பேச்சே தேவையில்ல. உனக்கு வேணா வேற விஷயம் பேச வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கலாம் விஜய், ஆனா எனக்கு இருக்கே. ஏய், உனக்கு என்னடி பேசணும்? இப்ப என்ன பேசி என்ன ஆக போகுது? முதல்ல உனக்கு வேண்டிய பணத்தை வாங்கிட்டு என் குழந்தை என்கிட்ட கொடுத்துடு. அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிறேன். என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ப்ளீஸ். சபாஷ் மல்லி, சபாஷ். செம்மையா அழற. அந்த ராஜி தான் அப்பப்ப சொல்லுவான், வெண்பாக்காக அழறதுல உண்மையான ரேணுகாவையே மல்லி தோக்கடிச்சிருவான்னு. அது கரெக்டா தான் இருக்கு. உண்மையான ரேணுகாவே தோத்துருவானா நான்லாம் எப்படி உன்கிட்ட போட்டி போட முடியும் மல்லி? அத வச்சுதான விஜய மயக்கி வச்சிருக்க. ஏய் சுடர், நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் நடிக்கிறேன்னு சொல்லு, ஏமாத்துறேன்னு சொல்லு, திருடின்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன். ஆனா என் வெண்பாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துடு. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது. கொடுத்துறேன், குழந்தைய கொடுத்துடலாம். ஆனா நீ இப்படி அழறத அதுக்கப்புறம் கேட்க முடியாதே. எனக்கு நீ அழறத நல்லா கேட்கணும். நான் இப்போ என்ன கேட்டுட்ட சொல்லு, என்ன கேட்டுட்ட? என்ன பெருசா ஆசைப்பட்டுட்ட? விஜயோட நீ இருக்கிற மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது உனக்கு பொறுக்கலல்ல? என்ன எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எவ்ளோ வேலை பார்த்த. கிராமத்துல இருந்து கிளம்பி ஓடி வந்த உன்னை விஜய் அவரோட வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டாருல, அப்படி என்னையும் சேர்த்துக்கிட்டா என்னடி தப்பு? நானும் அந்த வீட்ல இருந்தா என்ன தப்பு? இத்தனைக்கும் அந்த கடவுள் என்ன அந்த ரேணுகா மாதிரி படிச்சு விட்டுருக்காருல, என்ன அங்க வாழ விடாம எவ்ளோ சித்திரவதை பண்ண, என்னெல்லாம் பண்ண. நான் மட்டும் இப்ப நீ கேட்ட உடனே உன் குழந்தைய அப்படியே கொடுத்துடணுமா? ஏ சுடர், நீ நடக்க சாத்தியமில்லாத விஷயத்த பேசுற. யாரோ ஒருத்திய திடீர்னு எப்படி வாழ்க்கையில சேர்த்துக்க முடியும்? உலகத்துல எங்கயாவது அப்படி வழக்கம் இருக்கா? நான் ரேணுகான்னு நீங்க நினைச்சப்ப மட்டும் சேர்த்துக்க நல்லா இருந்துச்சோ? ரேணுகா இல்லன்றப்போ உங்களுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இந்த நியாயம் தர்மம் எல்லாம் உங்க வசதிக்கு நீங்களே உண்டாக்கிக்கிட்டது தானே? அத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. காரணம் எல்லாமே கடவுள் என்ன ரேணுகா மாதிரி படைச்சிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துல அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அது விஜய நேசிக்கிற ரேணுகா சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும். அத யோசிக்க கூட முடியாம என்ன துரத்தணும்னு முடிவு பண்ணீங்க. ஏன்னா உங்க நியாயப்படி நான் ரேணுகா இல்ல.
பரவாயில்ல. ஆ, எவ்வளோ ஒருத்தியாவே இருந்துட்டு போறேன். என்னையும் ஒருத்தியா அந்த வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவ பிளாட்ஃபார்முக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணி என்ன துரத்து விட்டுட்டீங்கல்ல. அதுக்கேத்தாப்புல உங்க நியாயத்தை வளைச்சுக்கிட்டீங்கல்ல. இனிமே எனக்கு ஏத்தாப்புல நியாயத்தை நான் வளைச்சுக்கிறேன். உங்களை கதற விடல, நான் சுடரில்ல. 2 பேரும் ஏண்டா இந்த தூங்கிட்டு இருந்த புலியை எழுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு அழணும். அப்படி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? இது எல்லாத்தையும் கேக்குற மனநிலையில நான் இல்ல. உனக்கு பணம் எங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அத மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, புரியுது புரியுது. நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழ்ந்துட்டேன்ல, அதான் குடும்ப பாசம் எனக்கு ஒட்டிக்கிச்சு. நானும் கொஞ்சம் சென்டிமெண்ட் இடியேட் ஆயிட்டேன். இப்ப எடுத்து சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீங்க என்ன செய்றீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரில ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த இடத்துக்கு பணத்தோட வந்துருங்க. அங்க என்னோட ஆள் ஒரு கார்ல இருப்பான். அந்த கார்ல போய் நீங்க அந்த பணப்பைய வச்சுட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வெண்பா உங்களை தேடி வந்துருவான். ஏய், உன்னை எப்படி நம்புறது? பணத்தை வாங்கிட்டு நீ வெண்பாவை குடுக்கலனா நான் என்ன பண்றது? என்ன நம்புறத தவிர உனக்கு வேற வழி இருக்கா மிஸ்டர் விஜய்? சீக்கிரம் அந்த பணத்தை அந்த அட்ரஸ்க்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வெண்பா உங்களை தேடி வருவான். அப்புறம் இன்னொரு விஷயம், பணத்தை மல்லி தான் கொண்டு வரணும். tua cajadão, أترك لاتسون قادر இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.